to Aabinandan Academy. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 12th இன்டெக்ரல்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்டெகிரேஷன் யூசிங் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் லெக்சர் 2. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தோன்னா டோட்டலாக கொஷின் பார்த்தீங்கன்னா 6 மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 should be completed. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்னா மெத்தட் 2. Okay, that is exercise 7.3 la method 2 na explain panna poren. This method 2 is very important. This method 2 na 4 category segregate pandren. So very important method also method 2. So ipo pathina method 2 enna form na sin power mx into cos power nx dx or sin power mx into dx or cos power nx dx. n, n belongs to natural number and n m less than or equal to 4. So the sin of the power less than or equal to 4 including 4. Okay, more than 4 varumbodhu you cannot use that formula using integration by parts. Adhu pinadi neenga padikka poringa. Adha sin power 6x cos power 10x அந்த மாதிரிலாம் பவர் அதிகமாச்சுன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஹியர் வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் 1க்கு 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா this is for multiple of angle sin mx cos nx, this is a value for multiple angle. Here பார்த்தீங்கன்னா powers. Okay, sin power cos power powers வந்தா how to solve this method. So இப்போ here powers வரும்போது note the point sin power mx into cos power mx dx. So m is odd. I can choose m is odd. M is odd means, note the point, m வந்து odd அப்போ என்ன கன்க்ளூஷன் வரும்னா சைனோட பவர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்துச்சுன்னா, நோட் த பாயிண்ட், சைனோட பவர் ஆடாக இருந்துச்சுன்னா m is okay, m is odd. That is means sin power ஆடாக இருந்தால் you could assume that t is equal to cos x. Okay, you could assume that t is equal to cos x. Next, another value, suppose cos ஓட பவர் ஆடாக இருந்துச்சுன்னா again you could assume that t is equal to sin x. Okay, cos ஓட பவர், that is என்னோட பவர், cos ஓட பவர் ஆடாக இருந்துச்சுன்னா you could assume that t is equal to sin x. Next, போத்துமே ஆடாக இருந்துச்சுன்னா m and n both are ஆடாக இருந்துச்சுன்னா so t is equal to cos x or sin x, any one value you could assume that. Understood children? Next, இப்போ உனக்கு டவுட் வரும், சார் போத்துமே ஈவனாக இருந்தால் என்ன சார் செய்யலாம்? போத்துமே ஈவன் ஆச்சுன்னா நம்ம இங்கே அசம்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. யூஸிங் சம் ட்ரிகனோமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா sin squared x equal to 1 minus cos 2x divided by 2 formula or cos squared x is equal to 1 plus cos 2x divided by 2. This formula யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ காஸோட பவர் ஆடாக இருக்கும்போது சைன் வேல்யூ சூஸ் பண்ணு, தட் இஸ் மெத்தட் 1. சைனோட பவர் ஆடாக இருக்கும்போது t is equal to cos x சூஸ் பண்ணு. both are ஆடாக இருந்துச்சுன்னா எனி ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணு, t or cos x or sin x. சப்போஸ் பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா யூஸிங் ட்ரிகனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், இப்போ வாங்க, இப்போ இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு 6 சம் நான் சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் அப்படியே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்க வேணாம், வீடியோ பார்க்க வேணாம், நோட் எடுங்க, மெத்தடை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா evaluate integration of sin cube x into cos power 4x into dx. இதை கீகோ கொஸ்டின்ஸ். அப்போ now think about which is சைனோட பவர் பார்த்தீங்கன்னா odd value. ஸோ அப்போ சைனோட பவர் ஆடாக இருந்தால் what value will choose? put t is equal to cos x. put t is equal to cos x. ஓகே, சைனோட பவர் ஆடாக இருந்துச்சுன்னா now இதோட டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dt by dx. ஓகே, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x. Okay, I can find the dx value. So what are conclusions? dt by minus sin x equal to what value is that? dx நான் find out பண்ணிக்கிறேன். Okay, கம்ப்ளீட்டாக ஒரு dx value find out பண்ணிக்கிறேன். So இப்போ given sumல பாங்க integration of sin cube x into cos power 4x dx equal to here integration of sin cube x அப்படியே could follow பண்ணுங்க, sin cube x, okay, into cos power 4x, that is cos ஓட பவர் பார்த்தீங்கன்னா t, here you could பண்ணீங்கன்னா அப்போ t power 4 into dx power what value could substitute dt by minus sin x.
okay, dt by minus sin x. இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க, ஒரு sin x கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ what remaining integration of sin squared x into t power 4 into dt. ஸோ இங்கே இருக்க மைனஸை நான் காமனாக மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். Note the point. Okay, here நீ what value could assume that t is equal to cos x ன்னு assume பண்ணியிருக்க இல்லையா? ஸோ இந்த டோட்டல் டேர்ம் எக்ஸ் டேர்மை நீ டீன்னு அசைன் பண்ணிட்டா அப்போ இங்கே வர்ற ஹோல் டேர்மும் டீயில் இருக்கணும். அப்போ டி பவர் 4 இருக்குது, டிடி கரெக்டாக வந்துச்சு. பட் ஹியர் வாட் வேல்யூ இருக்கும், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவை இங்கே டிடி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்மையும் நான் டீயாக மாற்றணும். அப்போ இந்த டீயாக மாற்றுறதுக்கு ஸோ அப்போ யூ நோ தட் ஃபார்முலா cos squared x is equal to 1 minus sin squared x. Okay, you know that formula. Or sin squared x is equal to, according to sin squared x is equal to 1 minus cos squared x. Okay, இப்போ now think about அப்போ 1 minus t is equal to cos x ன்னு போட்டிருக்கியா? அப்போ what value could substitute t square போட்டுடலாமா? அப்போ sin squared x போவா 1 minus t square value substitute பண்ணிடலாமா? ஸோ அப்போ here integration of minus வெளியே காமனாக இருக்குது. Here the sin square பொதுவாக 1 minus t square சேஞ்ச் பண்ணிக்கிறேன் into அடுத்த மட்டும் t power 4 into dt. So just you got product. அப்போ here minus integration of t power 4 minus t power 6 into dt. So now we got a difference பண்ணலாமா? So அப்போ here integrate பண்ணால் t power 5 divided by 5 minus t power 7 divided by 7 plus some constant c. இப்போ here you could பண்ணால் minus t, t ஓட வேல்யூ cos, அப்போ cos power 5x divided by 5 minus t ஓட வேல்யூ cos x தானே, அப்போ here cos power 7x divided by 7 plus some constant c. Okay, you understood children? This is a very important method. Okay, next method போலாமா? Here second question பாருங்க, same way, integration of sin squared x into cos 5x into dx. அப்போ now think about which is a power. cos ஓட பவர் வந்து odd. cos ஓட பவர் odd இருக்கும்போது what value you could choose? Put t is equal to sin x. Okay, cos ஓட பவர் odd இருக்கும்போது put t is equal to sin x. அப்போ you could பண்ணலாமா? same way, அப்போ dt by dx sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. Okay, sin x cos x. அப்போ here you could பண்ணா அப்போ dt by cos x is equal to what value ராஜா dx. ஸோ இப்போ dx நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ given சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க, integration of sin squared x into cos power 5x into dx is equal to now integration of sin squared x. அப்போ here what value t squared into cos power 5x. அப்போ now think about cos power 5x means okay, அப்போ here write cos power 5x into dx for what value got substitute dt by cos x. Same way ஒரு cos x cancel பண்ணிடுங்க. அப்போ remaining integration of t squared cos power 4x into dt இருக்கும். ஸோ என்ன வேல்யூக்கு அசைன் பண்ணியிருக்கேன், put t is equal to sin x அசைன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூ வருது, cos power 4 வருது. ஸோ அப்போ இதையும் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஹியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். what value here cos squared x இருந்துச்சுன்னா 1 minus sin squared x. You know that formula. Now t is equal to sin x ன்னு வரும்போது அப்போ what value will come, 1 minus t square போட்டுடலாமா? this value for cos squared x. எனக்கு I need what value, cos power 4x வேணும். அப்போ again you will take it power 4 எடுத்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா அப்போ cos power 4x is equal to 1 minus t square the whole square வந்துடும். ஸோ அப்போ here equal பண்ண integration of t squared into cos power 4x power what value substitute 1 minus t square the whole square into dt. Now integration of d squared into a minus b the whole square எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, 1 plus t power 4 minus 2t squared into dt. That's a formula for a minus b the whole square படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கங்க, integration of t squared plus t power 6 minus 2 into t power 4 into dt. ஃபார்ம் பண்ணிங்களா? now you could follow t square integrate பண்ணால் d cube by 3 plus t power 7 divided by 7 minus 2 into t power 5 divided by 5 plus some constant c. அப்போ here you could பண்ணால் what's the t?
t ஓட வேல்யூ sin x. அப்போ here sin cube x divided by 3 plus t ஓட வேல்யூ பார்த்தா sin power 7x divided by 7 minus 2 into sin power 5x divided by 5 plus some constant c. Okay, understood children? This is a value for question number 2 meaning. Understood ma? Right. இப்போ same way question number 3 பாருங்க. 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் same method. Question number 3 பார்த்தீங்கன்னா first one sin power cube x into cos power 5x இருக்கா? Both வேல்யூமே odd. அப்போ both வேல்யூமே odd இருக்கும்போது அப்போ நீ என்ன செய்யலாம்? put any t is equal to cos x or t is equal to sin x. Any one choose பண்ணலாமா? ஸோ அப்போ here அதுக்கான சம்ம நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ஸோ அப்போ நீங்கள் என்ன வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம்டா put t is equal to cos x ன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, both odd தானே? ஸோ t is equal to cos x இருக்கலாம் or sin x இருக்கலாம். ஸோ t is equal to cos x சூஸ் பண்ணினா we get the answer this answer. First one. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஏன்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரலில் இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் கிடைக்காது, ஒரே சம்முக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ இதே சம்முக்கு பார்த்தீங்கன்னா t is equal to cos x எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சம்மு பாருங்கள் புட் ஓகே t is equal to sin x சூஸ் பண்ணுறேன். புட் t is equal to sin x எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியர் உனக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் sin பவர் 6x divided by 6 ப்ளஸ் ஓகே sin பவர் 8x divided by 8 ப்ளஸ் some constant c ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ we get the another one type of answer. Both answers same only. Don't worry. Indefinite integral answers are integration answers are different ஆகும். ஓகே, ஸோ சேம் வே இதே ப்ராப்ளத்தை இன்னொரு மெத்தடையும் கூட ட்ரை பண்ணலாம். sin cube x cos x சாரி இந்த ப்ராப்ளத்தில் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டுட் திஸ் வே. ஸோ நீ வந்து t is equal to cos x எடுத்தால் இந்த ஆன்சர் வந்து நிற்கும், t is equal to sin x எடுத்தால் இந்த ஆன்சர் வந்து நிற்கும். டோன்ட் வரி, போத் ஆர் சேம் வே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin cube x cos cube x போத் வேல்யூ ஆட். ஸோ போத் வேல்யூ ஆடாக இருக்கும்போது அப்போ ஹியர் ஐ கேன் சூஸ் புட் t is equal to cos x சூஸ் பண்ணாக்க we get the answer this value. சப்போஸ் you will put t is equal to sin x சூஸ் பண்ணால் இங்கே காசு இருக்க டேர்ம் ஃபுல்லாக என்ன வருங்க, sin டேர்மாக மாறிடும் ஆன்சர். அண்டர்ஸ்டுட்மா? ஸோ சேம் கொஷின் we get the two different answer because of this integration for indefinite integrals. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சம்ம கூட இப்படி கொஞ்சம் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா sin x into cos x இந்த ஹோல் கியூப்னு மாற்றிடலாமா into dx. ஸோ அப்போ ஹியர் sin x cos xக்கு you know that formula sin 2x okay divided by 2 the whole cube into dx. இப்படி யூகட் பண்ணி sin cube ஓகே sin cube 2x ஃபார்முலா யூஸ் பண்ணி sin 3x ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். சில புக்கில் அப்படியும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அகெயின் யூ வில் கெட் த டிஃப்ரெண்ட் ஆன்சர். சேம் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். இப்போ எந்த மெத்தட் சார் மார்க்கு? நோ ப்ராப்ளம், நீ எந்த மெத்தட் சால்வ் பண்ணாலும் உனக்கு போர்டில் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா integration of sin square x into dx. Note the point. Integration of sin square x. That is a கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக கம்ப்ளீட் என்னாச்சு, that is value for even. ஃபோர்த் மெத்தட் போயிடலாமா, பவர் ஈவன். அப்போ பவர் ஈவன் இருக்கும்போது இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சேம் யூஸிங் trigonometry identities. Sin squared x is equal to what the formula you know that 1 minus cos 2x divided by 2. Sin squared x 1 minus cos 2x divided by 2. Same way, அப்போ integration of sin squared x dx is equal to here integration of 1 minus cos 2x divided by 2 into dx. Okay, அப்போ here you could பண்ணா 1 by 2 integration of 1 minus okay 1 minus cos 2x okay into dx. Same way you could follow 1 by 2 into 1 integrate பண்ண x cos 2x integrate பண்ண sinus 2x அப்போ minus sin 2x divided by 2 plus some constant c. This is a data. Okay, நீ உள்ள 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டாலும் சரி, இப்படி அப்படியே வச்சு சால்வ் பண்ணிட்டாலும் சரி. This is a question for 4th first one. Okay, understoodமா? சேம் வே அப்போ இதே மெத்தட் நீங்கள் another one ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் கொஷின் இன்டெகிரேஷன் 4th செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் cos squared x.
ஸோ நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க விட சேம் இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் ஒன்லி யூ குட் ஃபாலோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, ஸோ அதனால் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்ட்டுக்கும் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சரும் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஆன்சர்லாம் வெளியெல்லாம் தேட வேணாம், ஆன்சரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் பாருப்போ கொஸ்டின் நம்பர் 4th தேர்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். sin squared x into cos squared x dx. this is a board question பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ். அப்போ இதை மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் யோசிங்க. ஆல்ரெடி இண்டிவிஜுவலாக sin squared x பார்த்துட்டேன், இண்டிவிஜுவலாக cos squared x பார்த்துட்டேன், போத்துமே இருக்குது sin squared x cos squared x. அப்போ ஹியர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் trigonometry ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா sin squared x into cos squared x இருக்கு இல்லையா? ஸோ நான் இதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா sin x into cos x the whole square நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூ நோ தட் ஃபார்முலா sin 2x is equal to trigonometry ஃபார்முலா படி 2 sin x into cos x. எஸ் கிளியர்? 2 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ ஹியர் sin 2x divided by 2 is equal to what a formula sin x into cos x. அப்போ ஹியர் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin x into cos x ஃபார்முலானா what value sin 2x divided by 2 the whole square. Okay, அப்போ ஹியர் அண்டர்ஸ்டுட் நோ? அப்போ ஹியர் another சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ பவரை உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ sin square 2x divided by 4 வந்துடுமா? எல்லாம் நான் trigonometry ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் ஆல். அகெயின் பவர் வந்திருக்கு. பவருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது. யூ நோ தட் ஃபார்முலா sin squared xக்கு. Okay, you know that formula sin squared x is equal to 1 minus cos 2x divided by 2. அப்போ ஹியர் sin squared வேல்யூ பார்த்தீங்கன்னா sin squared 2x ன்னா அப்போ ஹியர் 1 minus cos 4x divided by 2. 2x இப்போ x 2 வரும்னா இப்போ 4x. அப்போ ஹியர் யூஸ் பண்ணினா sin squared 2x இப்போ 1 minus cos 4x okay divided by 2 whole divided by what value 4. About what a conclusions sin squared x into cos squared x is equal to 1 minus cos 4x divided by 8. So நான் trigonometry concept யூஸ் பண்ணி ஃபார்முலா படி சிம்பிளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்பயும் போல இன்டகிரேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த சம்? இன்டகிரேஷன் ஆஃப் sin squared x into cos squared x dx. Okay, is equal to here you could பண்ண integration of 1 minus cos 4x okay divided by 8 into dx. So by இதை எப்படி integrate பண்ணலாம்? 1 by 8 take it common. So remaining way 1 integrate பண்ணா x cos 4x integrate பண்ணா minus a square by sin 4x divided by x ஓட coefficient 4 denominator will come plus some constant c. Understood ma? This is a fourth question, very important questions at the time கேட்ட questions. So next in the method and the final questions. Okay, in the final method evaluate integration of sin cube x into dx. Okay, sin cube x into dx. That again you will ask in same board question la keta questions. So by in that using same way trigonometry formula sin 3x is equal to what a formula trigonometry formula 3 sin x okay minus 4 sin cube x. Okay, 3 sin x sorry sin 3x is equal to sin 3x தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? sin cube x sin cube x கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி sin 3xக்கு தெரியும் ஃபார்முலா. sin 3x is equal to 3 sin x minus 4 sin cube x. ஸோ இப்போ எனக்கு sin cube x தான் வேணும். அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? திஸ் cube x சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ஹியர் வந்தால் 4 sin cube x மைனஸ் டேர்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஹியர் 3 sin x ஓகே நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் கொண்டா மைனஸ் sin 3x. ஸோ பண்ணிக்கலாமா? எனக்கு sin cube தானே வேணும். அப்போ sin cube x is equal to 1 by 4 into 3 sin x minus sin 3x. ஸோ பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ஹியர் சம்மில் போய் சப்ஸ்டிட் பண்ணி விட்ருங்க. அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் sin cube x dx is equal to here integration of sin cube x value பார்த்தீங்கன்னா 1 by 4 into 3 sin x minus sin 3x okay into dx. Follow பண்ணிக்கலாமா? So now take it 1 by 4 integration of 3 sin x minus sin 3x
okay into dx ஃபார்மேட் வந்துச்சுங்களா. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணினா இப்போ 1/4 into 3 sin x இன்டகிரேட் பண்ணால் minus cos x. ஸோ வில் புட் minus cos x இன்டகிரேஷன் ஃபார்முலா நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் sin 3x இன்டகிரேட் பண்ணால் minus cos 3x by 3 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ஈக்குவல் பண்ணால் cos 3x divided by 3 plus some constant c. That's a method. Okay, understood ma? Same method நீங்கள் another one try பண்ணி பாருங்க. அப்போ integration of what value involve பண்ணா cos cube x. Okay, formula equal பண்ணா 1/4 sin 3x cos cube x க்கு formula பண்ணிங்க. அப்போ இங்கே here equal பண்ணா cos 3x is equal to cos 3x is equal to 4 cos cube x. You know that formula 4 cos cube x minus 3 cos x. Cos 3x is equal to 4 cos cube x, okay, minus 3 cos x. This is a formula, okay. So 4 cos cube x is equal to minus 3 cos x. Correctly follow பண்ணிக்கங்க. Okay, so by here இந்த சம்ல பாத்தீங்கன்னு வெச்சுங்க. Okay, இந்த சம்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 4 cos cube x cos 3x is equal to minus 4 cos cube x into 3 cos x ஃபார்முலா யூஸ் பண்ணா ஈஸியா sin cube x கண்டுபிடிச்சேன்னு வெச்சுங்க. cos cube x கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வந்து நிக்கும். இப்போ இந்த previous சம்முக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃபரண்ட் என்ன சார்னா சோ previous சம்ல sin cube x into dx. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா integration of cos cube x into dx. சோ இதோட பவர் என்ன இருக்குன்னு பாருங்க, odd. இதோட பவர் odd. இதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் மெத்தட் ஒன்று சால்வ் பண்ணோம். பவர் வந்து சைனோட பவர் ஆடாக இருந்தால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடலாமா? புட் t is equal to என்ன வேல்யூ அசைன் பண்ணலாம்? புட் t is equal to cos x போடலாமா? ஸோ அந்த மெத்தட் கூட சால்வ் பண்ணால் கூட இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ சேம் மெத்தட் இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம். ஆன்சர் ஸ்மால் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் இன்டிஃபரெண்ட் இன்டெகிரலில் ஒன் கொஷனுக்கே 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வில் கெட். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? சேம் மெத்தட். அதே மாதிரி ஹியர் காசோட பவர் ஆடாக இருக்கும்போது அப்போ ஹியர் யூ கேன் சூஸ் போட்டு t is equal to sin x அப்படின்னு கூட சப்ஸ்டியூஷன் மெத்தட் கூட சூஸ் பண்ணி கூட வரலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? த ஃபைனல் கொஷின்ஸ், த கொஷின் நம்பர் 6, sin power 4x. What is a sin power 4x? How to solve the sin power 4x? Okay, so same way first sin power 4x கொஞ்சம் simplify பண்ணிங்க. That's the main trigonometry. So here sin power 4x I can choose sin squared x the whole square change பண்ணிடலாமா ஒரு ஸ்டெப். So sin squared x க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். What formula? 1 minus cos 2x divided by 2 ஃபார்முலா தெரியுங்களா? அப்போ here equal பண்ணா 1 minus cos 2x divided by 2 the whole square. Again உள்ள பவர் கொண்டு வாங்க. அப்போ 1/4 here a minus b the whole square by expand பண்ணா 1 plus cos squared 2x minus 2 cos 2x. Solve பண்ணிடலாமா? minus 2 cos 2x. Okay, so அப்போ here sin power 4xல சம்மில் அப்ளை பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே என்ன பவர் வந்துச்சுன்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணிங்க trigonometry ஃபார்முலா படி. தட் இஸ் sin power 4xக்கான வேல்யூஸ். ஸோ இப்போ இங்கே சம்மில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இன்டகிரேஷன் sin power 4x dx is equal to here பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் sin power 4xக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. 1/4 கான்ஸ்டன்ட் டேக் இட் அவுட் சைட். ரிமைனிங் வாட் வேல்யூ 1 plus cos squared 2x minus 2 cos 2x into dx. ஸோ கொஞ்சம் இங்கே கொஞ்சம் யோசிக்க முடியும். cos squared இருக்கா நம்மளுக்கு பவருக்கு வந்து அகைன் இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியாது. ஸோ அப்போ ஹியர் cos squared xக்கு வாட் ஃபார்முலா? இன்னொரு ஃபார்முலா நல்ல trigonometry ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். cos 2x divided by 2. ஸோ அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் அப்போ 1/4 இன்டகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் cos ஸ்கொயருக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குன்னா 1 ப்ளஸ் cos 4xன்னு போட்டுடலாமா? 4x divided by 2 ஈக்குவல் டு ஃபார்முலா minus 2 cos 2x, okay, into dx. This is the value for common. So but here I will take it 1/2 take it common. அப்போ here 1/2 take it common எடுத்தால் அப்போ 1/8 வந்துருமா டினாமினேட்டர். ஸோ அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 2 இங்கே மல்டிபிள் ஆகும். நெக்ஸ்ட் 2, ஓகே, ப்ளஸ் 2 ப்ளஸ் காஸ் 4x, சாரி 1, திஸ் இஸ் அ வேல்யூ ஃபார் 1 ப்ளஸ் காஸ் 4x மைனஸ் திஸ் இஸ் அ 4 ஃபார் எல்சிஎம். அப்போ ஹியர் 4
into cos 2x, okay, into dx. Okay, இப்போ here you could பண்ணா 1 by 8, again integration of 2 plus 1 3 plus cos 4x, okay, minus 4 cos 2x, okay, into dx. Does it follow? Next as usual you could integrate 1 by 8 into 3 integrate பண்ணா 3x, cos 4x integrate பண்ணா sin 4x divided by 4. Next cos 2x integrate பண்ணா plus, sorry, minus as usual 4 sin 2x divided by 2 integration formula plus c constant. Okay, understood children? So the trigonometry formula ரொம்ப important, அதிகமாக பார்த்து வச்சுக்கோங்க. Okay, same way similar case இதே மாதிரி question integration of cos power 4x நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. Okay, next the last questions, third one, integration of sin power 4x into cos power 4x sum. இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த trigonometry ஃபார்மை உள்ள சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. sin power 4x into cos power 4x. ஓகே, இதை 4 மார்க் கொஸ்டினில் போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் sin x into cos x இந்த ஹோல் பவர் 4ஆக மாற்றிடுங்க. இதுக்கு தான் ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா போட்டேன். என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்? sin xன்னு இப்போ ஃபார்முலா பண்ணிங்கன்னா sin 2x divided by 2 இந்த ஹோல் பவர் 4 போட்டலாமா? இதை அனதர் ஒன் சால்வ் பண்ணுறேன். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? sin பவர் 2 உள்ளே கொண்டு வரேன். sin square 2x divided by 4 into பவர் 2. பவர் 4 ஒரு 2 டேர்மை உள்ளே கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 டேர்மை அங்கேயே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அகைன் sin square 2x அகைன் சிம்பிளிஃபை பண்ணேன். sin square 2xன்னு ஃபார்ம் பண்ணால் 1 minus cos 4x. ஓகே, sin square x இன்டெகிரேட் பண்ணால் ஹியர் sin square x is equal to 1 minus cos 2x divided by 2 இல்லையா? ஸோ அப்போ ஹியர் 2xன்னு வரும்போது அப்போ ஆல்ரெடி sin x இருந்தால் 2x, sin 2xன்னு வரும்போது 1 minus cos 4x. ஓகே, by 2 இருக்கா, டிவைடட் பை ஆல்ரெடி ஹியர் ஒரு 4, இந்த ஹோல் ஸ்கொயர் காமன் பவர் 2 அப்படியே இருக்கும். ஸோ sin ஸ்கொயர் 2x போக தான் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 டினாமினேட்டரை கொண்டு வந்துருங்க. அப்போ ஹியர் யூ கோட் பண்ணால் 1 minus cos 4x divided by 4 into 2 8 the whole square. ஃபார்ம் பண்ணிடலாமா? அகெயின் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by square 8 square 1 by 64 அதை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். ஹியர் a minus b the whole square எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ 1 minus cos power cos square 1 plus a plus b whole square பண்ணால் a square plus b square. அப்போ ஹியர் cos square 4x minus 2 cos 4x. ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஹியர் பவர் இருக்கு இல்லையா, இதையும் சிம்பிளை பண்ணி விட்டுருங்க பெஸ்ட்டு. அப்போ 1 by 64 into 1 cos ஸ்கொயருக்கு ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ ஹியர் 1 plus ஓகே cos 8x போட்டுலாமா? 8x divided by 2. This is using the formula minus 2 cos 4x. Okay, now take it to LCM common எடுத்துட்டேன். அப்போ ஹியர் 1 by 2 காமன் எடுத்துட்டேன். அப்போ வாட் வேல்யூ 128 போட்டுலாமா? into here form பண்ண 2 plus 1 plus cos 8x minus 4 cos 4x. note the point, நான் எல்லாமே trigonometry simplification தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ஹியர் sin power 4x into cos power 4x இதை சிம்பிளிஃபை பண்ணால் trigonometry படி 1 by 128 into 2 plus 1 3. next here plus form பண்ணா cos 8x minus 4 cos 4x. this are datas. ஓகே, இப்போ சம்மை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ ஹியர் இன்டெகிரேஷன் போலாமா? ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் sin power 4x into cos power 4x dx is equal to here 1 by 128. okay, integration of what are remaining 3 plus cos 8x minus 4 cos 4x okay into dx. okay, follow பண்ணிக்கலாமா? here follow பண்ணா 1 by 128 into 3 integrate பண்ணா 3x cos x integrate பண்ணா sin 8x divided by 8 minus 4 sin cos 4x integrate பண்ணா sin 4x divided by 4. okay, plus some constants. okay, understood children? This is method 2. okay,
Next method 3 you can watch the next video. மறக்காம இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.